ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு சார் பார்க்க போகிறோம். ஸோ இது கேட்டது வந்துட்டு நம்மளோட எபோ குட்டி, ஓகேவா? ஸோ ஓகே டியர், ஸோ ரொம்ப லேட்டாக போகிறேன் நினைக்கிறேன். சாரி ஃபார் த லேட் டிலே. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போடுறேன். அவங்க கேட்ட டைட்டில் வந்துட்டு காதலனின் கதையா கவிதையா. நல்லா இருக்குல்ல? ஸோ உங்கள் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு டியர். பர்சனலி எனக்கு உங்கள் டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயின் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓ. ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல க்ரோவப்பில் க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேலே கொண்டு வந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஐடல், ஓகேவா? 2 பேருமே ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. 2 பேரும் வந்துட்டு ஓன் பிரதர் சிஸ்டர் தான், ஆனால் ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பீங்க. அப்போது ஆர்ஃபனேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம்லாம் சேர்த்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐடல் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவர் ஐடல் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரைனர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரைனிங் போயிருப்பாங்க. இப்போது அவர் பிடிஎஸ் பேண்டில் ஒன் ஆஃப் த மெம்பர், ஓகேவா? அண்ட் நீங்கள் ஒரு பெரிய சிஇஓ. ஓகே டியர், ஸோ இதான் குட்டி இன்ட்ரோ. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பிடிஎஸ் எல்லாம் அவங்களோட ஒர்க் அந்த ஸ்கெடியூலாக இருக்கணும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அவங்க இப்போ எல்லாருமே ஒரு வெக்கேஷனில் இருக்காங்க. அதாவது அந்த வெக்கேஷனாக இருந்தால் கூட அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அந்த மாதிரி தானே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அப்படி ஒரு வெக்கேஷனில் இருக்காங்க. நீங்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரீங்க. ஸோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க உங்களோட அண்ணாவுக்கு, அதாவது நம்ஜூனுக்கு. ஆனால் ரிப்ளை எதுவுமே வரல. கடுப்பாகுது. இவன் எதுக்கு தான் இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை கிடையாது, ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்புலையே மறுபடியும் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் கால் ரிங் ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை. அவ்வளோதான், உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. திரும்ப கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் வந்துட்டு அப்படியே பீச் இருக்குல்ல, ஸோ பீச்சில் ஒரு பெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது அந்த ரெஸ்ட் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி. அதில் அப்படியே 7 பேரும் படுத்துக்கிட்டு ஹாயா அப்படியே அந்த பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ஜனோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கவும் ஜிமின் வந்து பக்கத்தில் தான் படுத்துருப்பாரு. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இந்த ராட்சசி தான் அப்படிங்கிறாரு. ராட்சசியா, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, என் கூட பிறந்தது ஒன்று இருக்கே தங்கச்சிங்கிற பேரில், அந்த ராட்சசி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் சிரிச்சுட்டே, ரொம்ப நேரம் கால் பண்ணுறாங்க, எதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, எமர்ஜென்சியெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா நான் ரிப்ளை பண்ணலை, கால் பண்ணியிருந்தா எடுக்கலை. இப்போ மட்டும் நான் எடுத்தேன்னா கேவலமாக கல்வி ஊற்றுவா, நான் எடுக்கலடா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்ப நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினே பார்த்துட்டு, ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருக்க போகுது, எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ டைம் கால் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ எடுத்து பேசுடா, என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுவார். ஜிமினோ இவர் என்னதான் பண்ணுறதே தெரியலன்ட்டு அவரோட ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி காதில் தான் வச்சுருப்பாரு. அப்படியே அந்த பக்கம் இருந்து பச்சை பச்சையா அப்படி வார்த்தைங்கள்லாம் வர தெரிச்சு விழுது. ஜிமினுக்கு வந்து காதில் ரத்தமே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நம்ஜூன் ஜிமினை பார்த்துட்டு, இதுக்கு தான் சொன்னேன் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லவும், இந்தாங்க தெரியாமல் அவங்க ஃபோன் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மனோடையே படுத்துங்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஒரு பொண்ணு இப்படிலாம் பேசுவாளாம், என்னடா பயத்திறந்தாலும் இத்தனை வார்த்தை, ஐயோ கடவுளே நான் ஹலோன்னு கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வார்த்தையெல்லாம் கண்ட முன்னா கூட மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போது என்ன தோணுச்சோ தெரியல, ஜிமின் அப்படியே அப்படின்னு கூப்பிட, என்னடா அப்படின்னு நம்ஜுன்னு கேட்குறாரு. உங்கள் தங்கச்சி எப்படி இருப்பாங்க, இன்னும் நீங்கள் எங்கள் யாருக்கும் காட்டினதே இல்லை, இன்ட்ரோ கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ஜூன் அப்படியே அழகா இந்த சைட் திரும்பி அவரை பார்த்த மாதிரி, ஏன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமினு ஏதோ சொல்ல வராருன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், அவள் அப்படியே அழகா அப்படின்னு சொல்லவும், அழகா ஜிமின் வாய்ப்பழக்க ராட்சசி மாதிரியே இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த கேப் எடுத்து ஃபேஸ்க்கு கவர் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அகைன் ஜிமின் வந்துட்டு கண்ணை மூடிக்கிறாரு. ஒரு ராட்சசி வந்துட்டு அந்த ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி மனக்குள்ள ஓடி பார்க்க ரொம்ப கொடூரமாக அவரோட கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க. ஐயோ சாமி, இதை சும்மா இமேஜின் கூட பண்ணக்கூடாதுப்பா, நான் கூட இத்தனை வார்த்தை பேசியிருக்க மாட்டேன் கெட்ட வார்த்தையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா பக்கத்தில் டே பட்டிருப்பாரு. டேவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட,
ஜிம்னா எனக்கு சலுப்பாக இருக்குடா, பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா யுங்கியும் அப்படிங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துறாரு. இந்த பக்கம் நம்ஜுன் கிட்டே பேச முடியாது, ஏன்னா அவர் தூங்கியாச்சு. அப்படிதான் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்டே எப்படி பேசுறது? ஸோ ரொம்ப கத்தி பேசணும்ல, சலுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் ரெஸ்ட் எடுத்துருப்பார். இப்படி தான் அந்த ஒரு டே போயிருக்கோம். நீங்கள் திட்ட வரைக்கும் நல்லா திட்டி முடிச்சுட்டு, அப்பா எனக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கடவுளே. ஆனால் அவன் என்ன ஒரு வார்த்தை கூட பேசலை, ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்களோட வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அந்த டே அப்படி தான் போயிருக்கோம். அடுத்து அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா திரும்ப நிறையா ஸ்கெடியூலாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது வேறு ஒரு கண்ட்ரியில். அப்படியே தான் நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு இயர்லியராக எழுந்திரிச்சு எல்லாமே எடுத்து பேக் பண்ணி ரெடி ஆகிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போயிட்டீங்க. ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெக்கேஷனில் இருக்காங்களே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஷூட்டில் இருக்கும் போல், அதாவது அவங்க எப்போ போல் இருக்கலாம், பட் அவங்கள வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங்லாம் அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருந்தால் கூட இந்த மாதிரி தானே, அதை கூட வீடியோ எடுத்தானே எந்நேரமே அவங்களுக்கு சுற்றி கேமரா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரே கேமராமேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பண்ணலான்னு நினச்சாலும் அதுலேயும் ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்கள பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட் ஏறிட்டீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்களுக்கும் ஷூட்லாம் முடியுது. நீங்களும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டீங்க. போனதுமே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மீட்டிங் தான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் தான் புக் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக மீட்டிங்க்கு ஆகிற மாதிரி தான் ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ நார்மல் கேஷுவல் ட்ரெஸ்லாம் இல்லை, மீட்டிங்க்கு எப்படி போகணுமோ அதே மாதிரி தான் இங்கே ரெடி ஆகிட்டே போயிருந்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து மீட்டிங்க்கு ஹால் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிடுறீங்க. அங்கே உங்களோட மீட்டிங் கொஞ்சம் சூடாக தான் போகுது. உங்களால் வந்துட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கன்வின்ஸை பண்ண முடியல சொல்ல போனால். ஸோ அப்படி இப்படி வந்துட்டு அந்த கிளைண்ட்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டீங்க. அதனால் அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. இப்போது உங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த மீட்டிங் ஹால், அதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருப்பாங்க மீட்டிங் ஹாலை. ஸோ அங்கேருந்து வெளில வரீங்க. இப்போது அப்படியே தான் ஒரு வேலையாக நீங்கள் உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க, ட்ராவல் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சதும் நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுமே எழுந்திரிச்சு அழகாக ரெடி ஆகிக்கிறீங்க. எதுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா தெரியாது, பட் ரெடி ஆகிக்கிறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு பக்கா சிஇஓ அந்த லுக் அப்படியே இருக்குது. உங்களால் கேஷுவலாக வந்துட்டு இப்போது நார்மலாக நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சிஇஓ அந்த வைப்லேயே தான் இருப்பீங்க. ரோட்டில் நடந்து போனால் கூட அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க. இப்போது ஒரு கேப் புக் பண்ணுறீங்க, இது ஒரு பிளேஸ் சொல்கிறீங்க. அவங்களும் உங்களை கொண்டு போய்ட்டு அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்குறப்போ கண்ணில் அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருப்பீங்களா, அப்படியே அதை கழட்டிட்டு அந்த சைடு இந்த சைடு பார்க்குறீங்க. அப்போது அதில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நிறையா கேமராவில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நின்றுட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்களோட அண்ணா நம்ஜுன் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு ஒரு ஓரமாக. இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் நல்லா ஒரு மாதிரி கடிச்சு போகல. ஸோ அந்த மாதிரி பல்லாடி கடிச்சிக்கிட்டு, இருடி உனக்கு இருக்குது வரேன், ஃபோனாக பண்ணால் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கையை காலம் நல்லா ஒரு மாதிரி கோவத்தில் கையால் ரொம்ப வீசி நடப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி நடந்து போகிறீங்க. ஒவ்வொரு ரேட்டும் வந்துட்டு 5, அதாவது எப்படின்னா ஒரு 2 அடி கேப்பில் வந்துட்டு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அழகாக எடுத்து வைக்கல, அப்படியே நீ இந்த காலம் அங்கே வச்சு, அதாவது 4 அடி தள்ளி போகல. ஸோ அந்த மாதிரி தள்ளி வச்சு நடந்து போகிறீங்க. ஸோ அப்படிதான் போனதும் என்ன பண்ணுறீங்கன்னா ஊங்கி ஒரே தான் அவர் பின்னாடியே திரும்பி நின்றுருப்பார். ஸோ முதுகில் ஒரே அவர் அப்படியே குப்பரடிச்சு விழுந்துடுறாரு. நேராக போயிட்டு ஜிம்னாக ஹக் பண்ணியிருப்பார். அவரும் ஆல்ரெடி சேர்லேருந்து விழற ஆளாச்சு. அவர் சேரில் உட்காந்துருக்க முடியாமல் ஒரு மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துருக்க. இவர் போய் அவர் மேலே விழுந்து 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்து சேரே உடஞ்சிரும். நீங்கள் அப்படியே 2 கை இடுப்பு மேலே வச்சு நின்று முறைச்சி பார்க்குறீங்க. அவர் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான். அடி ராட்சசி, இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் உனக்கு கால் பண்ணால் எடுத்து பேச முடியாது, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண முடியாது, அப்புறம் நான் நேரில் வந்தால் கூட
உன்னால் வந்து என்னை வெல்கம் பண்ண முடியாதாடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஆமாம், இவள் அப்படி பெரிய மைசூர் மகாராணி, இவளை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ஜனும் பேசுகிறாங்க. ஆஸ் யூஸ்வல் சிப்ளிங் திங்ஸ் தானே. ஸோ நீங்களும் ஓ அவ்வளோ ஆயிடுச்சா அவனுக்கு, ஏன் இதை ஒன்று பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு வெளுத்து வாங்குறீங்க. ஸோ இது கொஞ்சம் அவரோட ப்ரைவேட் தானே. ஸோ நீங்கள் அவரோட ஃபேமிலி, அதனால அதெல்லாம் வந்துட்டு கேமராவில் ஷூட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவருக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கிறனால சரின்ட்டு அவர் விட்டுட்டாங்க. அந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷூட் போயிட்டுருக்கு. ஜிமின் அங்கேருந்து பார்க்குறாரு உங்களை. அவரால் நம்பவே முடியல. அன்றைக்கி ஃபோனில் பேசுனது இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை ஒரு மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பார். நீங்கள் பேசுனதை வச்சு, நம்ஜன் சொன்னதை வச்சு ராட்சசி மாதிரியே இமேஜின் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, கோவத்தில் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. இப்போது அப்படி இப்படி 2 பேர் சண்டை போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கோவமெல்லாம் போனதுமே ஒரு மாதிரி அழகு வந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ஜனுக்கு பயம், ஐயோ என்னாச்சோ என்னையா அலறன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்க நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு, அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ ஏன் என் மெசேஜ் பார்க்கல, ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காமாக பேசுகிறீங்க. ஸோ அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு, அண்ணாக்கு ரொம்ப ஒர்க்கடாக சொல்லும், அதனால தான் கோச்சுக்காத, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரும் உங்களை ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அன்றைக்கி ஃபோன் எடுக்க முடியாமல் போயிருந்துருக்கும். பட் பீச்சில் இருக்கிறப்போ எடுத்துருக்கலாம், நீங்கள் திட்டுவீங்கன்னு பயந்துட்டு எடுத்துருக்க மாட்டார். ஸோ அதை அப்படியே சொல்லவும் ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. அட பாவீங்களா, இப்போ தானே அவ்வளோ சண்டை போட்டீங்க, இப்போ என்ன அதுக்குள்ளே எப்படி கொஞ்சிக்கிறாங்க, என் தம்பி தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட தம்பி இமேஜின் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கவும் யூங்கி அதை நோட் பண்ணியிருப்பாரு. ஜிமினா அப்படின்னு கூப்பிட அப்படின்ட்டு வாய் மட்டும் தான் பேசுது, கண்ணு ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்குது. அங்கே என்ன திரிக்கிறது அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்க, ஜிமினும் என்னோட ஃப்யூச்சரே தெரியுது ஹியோங் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க நல்லா அந்த பக்கம் பார்த்துட்டு, ஏண்டா நடு ரோட்டில் நடுத்தெருவுலேயே உன் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் ஜிமினும் நல்லா பார்த்துட்டு, பார்த்தா நீங்கள் நடு ரோட்டில் இருந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிட்டு, ஹியோங் இல்லை நம்ஜனையும் அங்கே இருந்தாங்கல்ல, அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய் அவன் டெய்லி தான் பார்க்குற, என்ன புதுசாக பார்க்குற மாதிரி வாய்ப்பாக வந்துட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லி இவங்க லைட்டாக கேட்குறாரு. அவருக்கு டவுட் வந்துடுச்சு. ஆனால் நம்ம சார் கிட்டலாடியாச்சே. உடனே ஆமாம் அவர் தான் பார்க்குறேன், பாவம் அவரோட தங்கச்சி அம்மாவே அடி நல்லா பின்னிட்டு கண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மிளப்பிட்டாரு. அப்போ தான் இவங்களையும் பார்க்க, நீங்கள் நல்லா அடித்து சண்டை போட்டு வந்துருப்பீங்க, இப்போ 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பீங்க. டே அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க, சண்டை போடலே அப்படிங்கவும், எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவரை கூட என்ன அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், இத்தனை வருஷம் ஒரு ஃபோட்டோ கூட காட்டினதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் உங்களே பார்த்து பேசிகிட்டு இருக்கவும் மற்ற 4 பேர் வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு வந்து என்னங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி பார்க்க, இப்போ தான் உங்களை பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ஜனோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வா இத்தனை நாள் ஒரு ஃபோட்டோ கூட காட்டாம வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, உடனே ஜிமின் வந்து ஏன் ஃபோட்டோ காட்டுதானே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கரெக்ட் பண்ணியிருப்பேன் ஜிமினா, செம்மலதாக இருக்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜிமினுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி மாறிடுச்சு. உடனே அங்கே ஷூட் இருக்குது, இங்கே எல்லாத்துக்கும் என்ன வேலை, அவங்களோட பர்சனல், அதெல்லாம் நமக்கு உள்ளே போகக்கூடாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கிட்டு போயிடுறாரு. இங்கே ஜெக்கிக்கு லைட்டாக கொஞ்சம் கண்ணு தான் அழகாக தான் இருக்கா, பார்க்க விடுறானா பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உடனே ஜிமினும் வந்துட்டு ஜெக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி தான் வந்துட்டே போயிருக்கோம். அண்ட் நம்ஜனும் அங்கே இருந்துட்டு வீக் ஆஃப், அதாவது அந்த வீக் ஆஃப் எல்லாரும் புதுசாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன், நான் தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். நீங்கள் அண்ட் நம்ஜுன் 2 பேரும் அழகா அங்கங்கே சுற்றுறது, நிறையா சாப்பிட்றது ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கள. இப்போ தான் நல்லா சுற்றி பார்க்குறீங்க. அந்த 1 டே தான் அவருக்கு வீக் ஆஃபு. ஸோ மற்ற மெம்பர்ஸ்க்கும் அன்றைக்கே வந்துட்டு வீக் ஆஃப் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எங்கே அது போனால் போய்க்கோங்க பர்சனலாக அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு அழகு ஒரு பக்கம் போகிறாங்க. ஆனால் நம்ம தலைவன் மட்டும் நம்ஜுன் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் கேட்குறாரு. டேய் அவன் தங்கச்சி கூட வெளில போயிருக்கான், எங்கே போனால் உனக்கு என்ன, நீ தனியாக போய்க்க மாட்டியா, எங்கள் கூட வா, நாங்கள் 5 பேர் ஒன்றா தானே போகிறோம், நீ மட்டும் ஏன் தனியாக போகிற, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஜிமினோ இல்லை இது பர்சனல் லீவு, ப்ரைவேட் லீவு, நான் தனியாக தான் போவேன், உங்களுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய்
எல்லோரும் ஒன்றா போகிறோம்டா, நீ மட்டும் தனியாக ஏன் போகிற அப்படின்னு சொல்லுவோம். நம்ஜன் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ எங்கள் கூட வரமாட்டேன், அவன் கூட மட்டும் போவியான்னு சொல்லிட்டு எல்லாரும் அழகாக கேள்வி கேட்க, ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல், போங்கப்பா நான் போய் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. இவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, அப்படி எந்திரிக்கமே தெரியல, இந்த லீவ் இப்படி நாசமாக போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க 5 பேரும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஜிம்மின் அப்படியே எஞ்சி எல்லா பக்கம் வெளியே பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. அப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு கால் பண்ணா. அவர் டேய் நான் ஒரு ஹோட்டலில் தான் இருக்கோம், சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எங்கே போக போகிறீங்கன்னு கேட்குறாரு. தெரியல, நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை வச்சுட்டு சார் வந்துட்டு அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகிடு. எங்கே போனாலும் வந்துட்டு நார்மலாக ஒரு ட்ரௌசர் அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் தான் போட்டு போவார். இன்றைக்கின்னு பார்த்து பீச்சுக்கு போகிறதுக்கு யாராவது அவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களா? நம்ம சார் போகிறாரு, ஏன்னா அவங்களை பார்க்கணும்ல. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு நம்ம சாரும் அப்படி அங்கே அந்த கிளம்ப. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ஜூன் 2 பேரும் சாப்பிட்டு தான் இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் நம்ஜூன் கூப்பிட்றாரு. இவர் ஸ்வின் வந்துட்டு கரெக்டாக பீச்சில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வந்தால் இன்றைக்கி மீட் பண்ணி பேசணும். இந்த நம்ஜூனுக்கு உங்களுக்கு என்னதான் அப்படி பிரச்சனை, நம்ம கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாரு, தனியாக கூப்பிட்டு போயிடுச்சு பேசுகிறாரு. இன்றைக்கி நான் மீட் பண்ணியே ஆகணும், நான் பேசியே ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் நம்ஜூன் கேட்டால் பீச்செல்லாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, மற்ற மத்தியானத்தில் யாராவது பீச் போவாங்களா என்ன, நம்ம பார்க்குங்க அது போகலாண்ணா, இல்லைனா ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டி போயிடுறீங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ஜூனோட ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. உங்கள் நம்பர் ஜிம்னாக்கு தெரியாது. ஸோ அவருக்கு கால் பண்ணி பீச்சில் அப்படியே மண்டை காஞ்சி போயிருப்பார். சாயந்தரம் ஆயிடுச்சு, மனுஷன் இன்னுமே வந்துட்டு வீட்டுக்கு போகலை, அதாவது அந்த ரூமுக்கு போகலை. ஸோ அவரும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வர மாதிரி தெரியல, நான் போங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். ரூமுக்கு போயிடுறாரு. நீங்களும் எல்லாமே சுற்றியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பார்க்கு க்ளோஸ் பண்ண டைமில் வெளியே வரீங்க. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நன்றி கேட்குறாரு, எப்போ நீ கிளம்புற அப்படின்னு. நானா இன்றைக்கி நைட்டே எனக்கு ஃப்ளைட்டுன்னா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு மெசேஜ் பண்ண, ரிப்ளை பண்ண, கால் பண்ண, அட்டென்ட் பண்ண, நீயும் எனக்கு கால் பண்ணு, கொஞ்சம் நேரம் கூட உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல, பாத்ரூம் போகிறப்போ உனக்கு எந்த வேலை இருக்காதுல்ல, அப்போயாச்சும் எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், லோன்லியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா டெய்லி 10-20 மெசேஜ் அனுப்புவீங்க, ஒன்றுத்துக்கும் ரிப்ளை வராது. 5-10 கால் பண்ணுவீங்க, அதுக்கும் ரிப்ளை இருக்காது. அதனால தான் ஒரு மாதிரி சேடாக பேசுகிறீங்க. நம்ஜூனுக்கே கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை, நமக்கும் அவளை விட்டால் யாரும் இல்லை. ஆனால் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணுறியா, கூட வரையா, சென்ட் ஆஃப் பண்ணுறியான்னு கேட்குறீங்க. வேறு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி ஒரு கேப் மாதிரி ஒரு டாக்ஸி பிடிச்சி 2 பேரும் போகிறீங்க. ஏர்போர்ட் தான். அங்கே போயிட்டு நீங்கள் உள்ளே போக வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு போக மனசே இல்லை, திரும்ப எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. அப்படியே தான் ஒரு மாதிரி பெரியவே மனசு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஹக் பண்ணிவிட்டு அவருங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அண்ணா டாட்டா பாய் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த ஃப்ளைட்டு போயே தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 12 o'clock இன்னொரு மீட்டிங் இருக்குது உங்களோட ஆஃபீஸில். ஸோ அதனால் நீங்கள் நேராக போனதுமே ஃப்ளைட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் போயிருப்பீங்க, அதாவது ஆல்ரெடி டைம் கரெக்டாக வந்திருப்பீங்க. ஸோ ஃப்ளைட் வந்துச்சு, நீங்கள் வந்துட்டு அதில் ஏறிட்டீங்க. இந்த பக்கம் உங்களை விட்டுட்டு நம்ஜூரும் அவரோட இடத்துக்கு வரணும்ல, ரூமுக்கு வரணும்ல, எல்லோரும் பிடிஎஸ்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் வராரு. ஸோ வந்ததுமே எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிம்மினா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வெளியே உட்காந்துருக்காரு. ஜிம்மின் நீ என்னடா எங்கே உட்காந்துருக்க, மற்றவங்களாம் எங்கன்னு சொல்லி நம்ஜூன் கேட்க, இவர் கோவத்தில் பொங்கி எழுறாரு. எங்கே போடுறீங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்க, ஸ்விட்ச் ஆஃப் ஏன் பண்ணீங்க, நீங்கள் பீச்சுக்கு வரேன்னு தானே சொன்னீங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் சாரி அது ஒயின் வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலான்னு சடனாக கேட்டாடா, மதியம் பீச் வேணான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே என் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, நான் அவள் கூட இருந்தங்காட்டிக்கும் உன்னை மறந்துட்டேன்டா, சாரி அப்படிங்கிறாரு. ஸோ ஜிம்மினுக்கு கடுப்பாயிடுச்சு. உங்கள் தங்கச்சி வந்தா என்ன மறந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், நம்ஜனும் என் தம்பிடா நீ உன்னை எப்படி மறப்பேன் அப்படிங்கவும் ஜிம்மினுக்கு தூக்கி மாதிரி போடுது. இவ்வளோ நாள் தம்பிட்டு தான் இருப்பார். ஆனால் இப்போது தம்பின்னு சொன்னால் பிடிக்கல. ஏன்னா தங்கச்சி வந்து நீங்கள் தங்கச்சின்னா அவர் தம்பினா உங்களுக்கு எப்படி செட் ஆகாதில்ல, அவருக்கு நீங்கள் தங்கச்சி மேலே இல்லை. அதனால் நீங்கள் பாருங்கள், நான் ஏதோ மரியாதை கொடுக்கறதுக்காக உங்களை கூப்பிட்றேன், அதுக்காக நான் ஒன்றும் உங்கள் தம்பி கிடையாது சரியா, பிரதர்லாம் நம்ம இல்லை அப்படிங்கிறாரு. இவளுக்கு என்னடாச்சு இன்னைக்கு, ஒரு வேளை வெயில் நின்று மண்டை குழம்பு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ஜூன். ஸோ ஜிம்மினுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் உங்க கூட பேச மாட்டேன், என்னையே மறந்துட்டீங்கல்ல, நான்
பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக தோற உள்ளே நடந்து போயிடுறாரு அவர் ரூமுக்கு. நம்ம ஆள் தான் உங்களை பார்த்துருப்பாரு, ஆனால் நீங்கள் அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பக்கம் அவர் போய் படுத்தா தூக்கமே வரல. எங்கே போயிருப்பா, இங்கே தான் இருப்பாளா இல்லை இந்த மாதிரி போயிருப்பாளா, எதுவுமே கேட்காம வேற கோச்சிட்டு வந்துட்டோமே. போய் கேட்டா இதான் நினச்சிப்பாரோ என்னன்னு கேட்குறது. ஐயோ நம்ம இவங்களோட தங்கச்சி ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது. கடவுளே எனக்கே இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குற எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ அவருக்காகவே பிறந்த மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போது படுத்து பிறந்துக்கிட்டே இருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் யாருமே இங்கே இல்லை. சரி ஓகே, இவங்ககிட்டே போய் பேசலாமா, நம்பர் வேணுமே, எப்படி நம்பர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணலாம். நம்ஜன் தூங்கினதுக்கு அப்புறமா அவரோட ஃபோன் எடுத்து அந்த பொண்ணோட நம்பர் எடுத்துடலாம். பேர் என்ன, வயன் தானே சொன்னார். வயனோட நம்பரை எடுத்துட வேண்டியதான். சிமினா மொத்த தடவை திருட்டு வேலை பண்ண போகிற, மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜீசஸ் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறாரு. ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்லாம் ப்ரே பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு மணி நேரம், அந்த 1 மணி நேரம் அந்த மனுஷனுக்கு ஒரு யுகமே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ஜன் தூங்குறதுக்காக இவர் டைம் கொடுக்குறாராம். ஸோ இந்த மாதிரி இவர் இங்கே ஒரு மாதிரி பெணாத்திட்டு இருக்க, அங்கே நம்ஜன் இருந்த டயர்டுக்கு போனதும் மனசை அடிச்சு போட்ட மாதிரி படுத்து தூங்கிருப்பார். இவர் அது தெரியாமல் உள்ளே வெளியே நடந்துட்டு 1 நேரம் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாக பூனைக்குட்டி மாதிரி நம்ஜனோட ரூமுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் தூங்குறத பார்த்தா வந்து தூங்கியிருப்பார் போலயே. நம்ம தான் லேட்டாக என்ன, சரி பரவாயில்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு, எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக பூனைக்குட்டி மாதிரி தவந்து அப்படியே அங்கே இங்கே பார்க்குறாரு. ஐயோ இன்றைக்கின்னு பார்த்தா போகிற எங்கே வச்சுருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டாரு. ஃபோனையே காணும். மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஆளை தொலைச்சிட்டு வந்த மாதிரி ஃபோனையும் தொலைச்சிட்டு வந்துட்டாரா. கூட்டிகிட்டு வருவாருன்னு பார்த்தா எங்கே அனுப்புனாருன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு டென்ஷன் ஆகுது. அவர் காலையிலேருந்து உங்களை பார்க்க ஆசையாக இருந்திருப்பாரு, ஏன்னா ஒரே தடவை தானே பார்த்துருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் தேடிட்டு இருக்கா. நம்ம அப்படியே லைட்டாக அந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு. டக்குன்னு ஜிம்மின் அந்த கட்டில் கடையை வந்து ஒழிஞ்சுக்க அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட பாக்கெட்டில் தான் ஃபோன் இருக்குது. அட பாவி, ஃபோனை கூட பாக்கெட்லேருந்து எடுக்காமல் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பின்னாடி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே ட்ரெஸ் கூட மாற்றிருக்க மாட்டார் நம்ஜோன். அப்படியே அந்த பேண்ட் பாக்கெட் வேறு ஜீன் போட்டிருப்பாரு, டைட்டாக இருக்குது ஃபோனை வச்சுருக்கக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு உருவிட்டு அந்த கட்டில் அதாவது கட்டில் கொலுசு அங்கேயே கீழே உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவரோட ஃபோன் லாக்கு அவருக்கு தெரியும். ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் தேடுறாரு. ஸோ ஏதாவது தங்கச்சிங்க நல்லா பாசமாக வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு போட்டு தேட நம்பர் எதுவும் வரல, தங்கச்சின்னு போட்டு தேட நம்பர் எதுவும் வரல, ஒயன் போட்டு தேடியும் நம்பர் வரல. ஐயோ நம்பரே வரல, இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பீங்களா, அப்போ சேட்டில் போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ப்ரைவேட் இதெல்லாமே அவங்களோட ப்ரைவசி. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேணுமே, நான் வேறு எந்த சேட்டையும் பார்க்க மாட்டேன், நம்ம மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அவர் என்ன பண்ணுறாங்க, அவரோட ஃபோனெல்லாம் எடுத்து எல்லா சேட்டையும் பார்த்துருக்காரு. அப்போது சேட்டெல்லாம் பார்க்குறப்போ அதில் மை லைஃப் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. நம்ஜனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, லைஃப்னு யாரை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அதில் வந்துட்டு டே அண்ணான்ட்டு 1000 மெசேஜுக்கு மேலே இருக்குது. அந்த டிவி பார்க்குறாரு. இப்போ தான் பார்த்தா அவங்க பிக்கு தான். ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதெல்லாம் பார்க்குறாரு. நம்பர் எடுக்கிறதுக்காக நம்பர் வந்துட்டு அவரோட ஃபோனில் டைப் பண்ணிவிட்டு அவரோட ஃபோனை பார்க்க மை லைஃப்னு இருக்குமா. ஜிமினுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அப்படியே தூங்கிட்டு இருக்க நம்ஜன் அப்படியே ஒரு மாதிரி சைடில் பார்த்து முறைச்சிட்டு இவன் என்னோடய லைஃப், மை லைஃப் அவள் என்னோடய லைஃப் ஓகேவா, இனிமேல் சீஸ் மை லைஃப், உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்கள இப்படி சேவ் பண்ணி வைங்க, எனக்கு ஜெல்லஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அண்ணன் அவர் லைஃப்னு போட்டதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ பாசிட்டிவ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட ஃபோனை அங்கேயே வச்சுட்டு இவரோட ஃபோனில் உங்களோட நம்பரை அழகா ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறாரு. அதை சேவ் பண்ணிவிட்டு மனுஷனுக்கு ஒரு சிரிப்பு வேறு ஷை வேறு, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபோனை நெத்தியில் வச்சுட்டு அப்படியே ஷையாக ஓடல அப்படியே பேச போன மாதிரி அந்த மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது இந்த மாதிரி இவர் ஷை ஆகிட்டு இருக்கவும் இவ்வளோ நேரம் எனக்கு தெரியல, இப்போ தான் ஒரு மாதிரி அவருக்கே சென்ஸ் ஆகுது, யாராவது பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி. ஒரு மாதிரி லைட்டாக திரும்பி பார்த்தா நம்ஜுன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மிலே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு வேளை எல்லாத்தையும் பார்த்துருப்பாரோ அப்படின்ட்டு ஹியோ அப்படிங்கிறாரு.
இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, ஹியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சுக்கிறாரு. அப்போது நம்ஜுனா, ஜிமினா நீ என்னை மிஸ் பண்ணுறியா என்ன? என் கூட சண்டை போடுறதுக்கு கோச்சிட்டியா? எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்க ஜிமின்க்கு, அப்பா சாமி நல்ல வேலை நான் பார்த்துட்டாருன்னு நினச்சின்னு சொல்லிட்டு இவனும் ஹக் பேக் பண்ணிக்கிட்டு நம்ஜுனா, ஐயோ சாரி நான் அந்த மாதிரி கோவம் பேசியிருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் என்ன மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு கோவம் வந்துச்சு, என்னை மறக்காதீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிடுறாரு. இப்போ 2 பேரும் அங்கேயே வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்ல ஜிமின்க்கு தூக்கி வாரி போடுது. உங்க கூட நம்பர் எடுத்திருக்காருல, ஸோ உங்க கூட பேசணும்னு நினச்சிருப்பாரு. இப்போது நம்ஜுன் வந்துட்டு இங்கேயே பார்த்து தூங்கலாம் 2 பேரும் ஒன்றான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. ஜிமின் வந்துட்டு இவங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், டேய் வேணாம் வாடா காலையிலேருந்து ஒன்று பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிடுறாரு. அட கடவுளே இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜிமின் அவருக்கு ஹக் பண்ணி படுத்திருப்பாரோ. ஸோ ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்திருக்காரு. சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்புறமா ஜோடிலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனு வேறு அவர் கையில் வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்காரு. இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு 1/2 மணி நேரம் நம்ஜுன் நல்லா தூங்கினதும் ஜிமின் அப்படியே லைட்டாக அவரோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு மெத்துவா அப்படியே அந்த பெட்லேருந்து லைட்டாக சத்தமே இல்லாமல் இறங்கி ஒரே ஓட்டமாக அவரோட ரூம்க்கு ஓடிடுறாரு. ரூம்க்கு ஓடினதுக்கப்புறம் தான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகுது. அப்படியே அவரோட பால்கனிக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே அந்த பால்கனி நின்று நைட் டைம்லையா, ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா அந்த சிட்டியில் அவ்வளோ லைட்ஸ் இருக்குது, அவ்வளோ அழகாக தெரியுது. ஆனால் அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப மேலே பெரிய மெத்த மாடி இருக்கும்ல, ஸோ மொட்டை மாடி, ஸோ அந்த மாதிரி பெரிய பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ளோருக்கு மேலே இருப்பார். அங்கேருந்து பார்க்குறப்ப சிட்டி நிறையா லைட்ஸ் எல்லாம் தெரியும்ல, அப்படி தான் தெரியுது. அதில் வந்துட்டு என்னென்னா அந்த லைட்ஸ் எல்லாமே ராட்சசி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த மாதிரி எழுதிக்கிற மாதிரி அவருக்கு லைட்டாக வைக்கும், சிரிப்பு எல்லாம் வருது. அப்படியே கையில் இருக்கிற ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஸோ உங்களோட நம்பர் தான் ராட்சசின்னு சேவ் பண்ணியிருப்பார்ல, அப்படியே அதை பார்த்துட்டு கொஞ்சம் குட்டியாக ஒரு சின்ன ஸ்மைல், அப்புறம் நிறையா ஷை, அப்படியே தான் ஃபோனை எடுத்துகிட்டு உங்கள் சேட் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் கை நடுங்குது மெசேஜ் பண்ணுறதுக்கு. பண்ணலாமா வேணாமா, ஐயோ என்ன நினைப்பா, நம்ம தான் சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ சில்லுன்னு காற்று அப்போ கூட வேர்த்து ஊற்றுது. ஸோ ஒரு வழியாக மனுஷன் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே அந்த சேட்டை அதை டைப் பண்ணுவாங்க, ஸோ லெட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு அந்த கீபோர்டு. என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உங்களோட சேட்டை பார்க்குறாரு, ஆன்லைன்னு காட்டுது. இந்நாட்டில் ஆன்லைன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற ஒரு வேறு பாய் ஃப்ரெண்ட் இது இருக்குமோ, இருக்கக்கூடாது கடவுளே, பாய் ஃப்ரெண்ட் இது இருக்கக்கூடாது, இருந்தாலும் இனிமேல் இருக்கக்கூடாது, அவள் என்னோட லைஃப், அவள் என்னோடய ஃப்யூச்சர், சீஸ் மைண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவர் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா அவருக்கே லைட்டாக சிரிப்பாக வருது. நான் ஏன் இப்படி சில்லியாக பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு மெச்சூர்டு மேன் அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்டே அவருக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மாதிரி அவரோட ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் செம்ம வார் நடக்குது. ஃபைனலாக அந்த ஹார்ட்டு தானே ஜெயிக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த பாலா போன ஹார்ட்டு தானே ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் அவரோட ஹார்ட் சொல்கிறது படி அவரும் சரி ஓகே மெசேஜ் பண்ணுவோம், நம்மன்னு தெரியாதுல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் பண்ணுறாருன்னா ஒரு விஷயம் ஓகேவா, அப்படியே அழகாக டைப் பண்ணி அனுப்பிட்டு டக்குன்னு அந்த சேட்டு வெளியே வந்துடுறாரு. அவருக்கு பயம் ஆயிடுச்சு. ஸோ வெளியே வந்துட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டாச்சு. திருப்ப அந்த ரிப்ளைலாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஜஸ்ட்டு அனுப்பி விட்டுட்டு பாக்கெட்டில் ஃபோனை போட்டாச்சு. அப்படியே ஃபோனை போட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்த ஃபுல்லாக பார்க்குறாரு. இப்போது அப்படியே அங்கெல்லாம் அவங்களோட ஃபேஸ் இருக்க மாதிரியே ஒரு மாதிரி அவருக்கு பிம்பமாக தெரியுது. ஒரு மாதிரி டெல்யூஷன் நமக்கு வர அதே டெலும் அவருக்கும் வருது. அப்படியே தான் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துக்கிட்டு ஜாலியாக அங்கே நின்றுருக்காரு. அப்படி சார் என்ன மெசேஜ் பண்ணாரோ ஆனால் ஜாலியாக நின்றுருக்காரு. ஸோ இந்த பக்கம் அந்த மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சும்மா ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, சேட் யாரும் கூட அதிகமாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதிகமாக பண்ணுற சேட் நம்ஜுனுக்கு தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்கிறப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. அன்னோன் நம்பரா, நமக்கு யாராக மெசேஜ் பண்ணுறது, ஏதாவது கிளைண்ட்டாக இருக்குமோ, பர்சனல் நம்பர் யாருக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே இவ்வளோ டவுட் உங்களுக்கு வருது. அப்படியே தான் சரின்ட்டு அந்த ஸ்டேட்டஸ்லாம் விட்டுட்டு வெளியே சேட்குள்ளே வரீங்க. வந்து பார்த்தா புது நம்பராக இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு டிபி வந்துட்டு வைக்கலை. ஸோ ஜிமினோட பர்சனல் நம்பர் இன்னொன்று இருக்கும், அதிலேருந்து தான் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் தெரியாத நம்பரை அவர் பண்ணியிருக்க மாட்டார். பர்சனலாக யாருமே தெரியாமல் ஒரு நம்பர் வச்சுருப்பார். அது ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு, ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஸோ அதிலேருந்து பண்ணியிருக்காரு. ப்ரொஃபைல் பிக்கும் சும்மா ஏதோ ஒன்று வச்சுருக்காரு.
ஸோ நீங்களும் அந்த மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த சேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை அப்படி படிக்கிறீங்க. ஒரே லைன் தான். அது என்னன்னா, அழகான ராட்சசியே. ஹ, யார் அது இப்படி அனுப்பியிருக்கா? அழகான ராட்சசியேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. என்னவோ தெரியல, யாராவது இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணால் யார் என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க, ஜஸ்ட் பிளாக் பண்ணி வச்சுருவீங்க. ஆனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. யாருமே இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுறது கிடையாது இல்லையா? ஸோ என்னது, நம்மளை ராட்சசின்னு சொல்கிறானா, இல்லை அழகுன்னு சொல்கிறானா, இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி சொல்கிறானா, எதை மீன் பண்ணுறான்? எனக்கே கோவம் வர மாட்டேங்குது. அவன் ராட்சசின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுறீங்க நீங்கள் அந்த ஒரே மெசேஜில். இதுக்கு தான் அங்கே நம்ம அந்த மெசேஜ் அனுப்பிவிட்டு ஒரு மாதிரி பெருமையாக சிரிச்சிருப்பார் போல். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு அந்த ஒரே வார்த்தையில் அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அங்கே நம்ம ரிப்ளை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கும் அனுப்பி விட்டுட்டு அப்படியே கற்பனை கனவுக்கு அங்கே ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பக்கம் நீங்கள் யாராக இருக்கும், எதுக்கு இப்படி அனுப்பியிருக்காங்க, அழகான ராட்சசியே அப்படின்ட்டு 10-15 தடவைக்கு மேலே அந்த வார்த்தையை சொல்லி பார்த்துருப்பீங்க. வேறு சேட்டுக்குள்ளேயே போகலை. இன்றைக்கின்னு பார்த்து நம்பிச்சனும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுற, எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் இருந்துட்டு நம்பிச்சன் சேட்டை அது மாதிரி ரெஸ்பான்ஸே பண்ணலை. நீங்கள் இதே ஒரு சேட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, நான் தான் மெசேஜ் பார்த்துட்டேன்ல, ப்ளூடிக் காட்டும்ல, ஏன் அவன் அகைன் எனக்கு மெசேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு யோசிக்கிறீங்க. அவர் ஆஃப்லைனில் இருக்கார், அது உங்களுக்கு தெரியுது. யாராக இருக்கும், எதுக்கு எனக்கு இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியல. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. சரி ஓகே, நம்ம யாரும் கேட்கலாமா, இல்லை என்னன்னு கேட்கலாம், என்ன மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இறங்கணும்ல, நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு அடுத்த மீட்டிங்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் மைண்டுக்குள்ளே காரில் போகிறப்ப கூட உங்களுக்கு அதே தான் தோணுது, ரிப்ளை பண்ணலான்னு யோசிக்கும் போது அதுக்குள்ளே கால் வந்துடுது. ஆஃபீஸ்லேருந்து இப்பயே கால் பண்ணிடுவாங்க. ஓகே இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அப்படியே தான் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்களா, அடுத்த நாள் ஆயிருந்திருக்கும். அப்படி தான் அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூனே ஆயிருக்கும். நீங்களும் வந்துட்டு மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பீங்க. மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டீங்க. மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவர் நல்லா தூங்கி எழுந்திருப்பார், மதியம் தான் எழுந்திருப்பார். ரிப்ளை ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா ப்ளூடிக் மட்டும் தான் வந்திருக்குது, ரிப்ளை காணோம். நான் நினச்சதை விட கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே மேடம் கரெக்ட் பண்ணுறது. இருந்தாலும் நம்ஜுன் இவங்களோட தங்கச்சி லவ் பண்ணா ஏதாவது பிரச்சனையா? இல்லை நம்மளோட நல்லா அவரோட தங்கச்சி யார் பார்த்துக்க முடியும், அவருக்கு நம்மளை பற்றி தெரியும்ல, அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு என்ன, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோனை, அது ரிப்ளைலாம் எதிர்பார்க்குறதே இல்லை நம்ம சார். ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்காத போயிடுவார். ஸோ அவருக்கு ஷூட்டில் இருக்குள்ள, ஸோ அந்த மாதிரி தான் போயிருப்பார். அப்படி நடந்து போகிறப்ப கூட ஒரு மாதிரி உங்களோட கை கோர்த்துட்டு போகிற மாதிரி இல்யூஷனெல்லாம் வருது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கம் வருது, லூஸ் மாதிரி தனியாக சிரிச்சுட்டு போகிறாரு. அத்தனை மட்டும் பார்த்துட்டு டே பைத்தியக்காரா, என்னடா பைத்தியம் ஆகிட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி ஈன்னு எல்லா பள்ளையும் காட்டி சிரிச்சுட்டே ஆமாடா ஒரு பொண்ணால் அப்படின்ட்டு போகிறாரு. அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்காரு தேக்கு. என்னடா இவன் ஏதோ வாயிலே மனைவிட்டு போகிறான், என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒர்க்கை பார்க்கணும்ல, சார் ஷூட்டில் இருக்கோம்ல, ஸோ அப்படியே போயிடுவாங்க. இங்கே நீங்கள் மீட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபோனில் அப்படி கவிதை வச்சுருந்துருப்பீங்க. அப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட பேதா ப்ரெசன்டேஷன்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ உங்களோட கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக இது உங்களோட கம்பெனி மீட்டிங், அவங்களோட டேலண்ட் எல்லாம் காட்டணும். ஸோ ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னா யாரோட ஐடியா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணறதுக்காக உட்காந்துருப்பீங்க. என்றைக்குமே ஸ்ட்ரிக்டான ஃபேஸில் உட்காந்துருப்பீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி ஆள் நீங்கள். அப்படியே தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக உட்காந்துருக்கீங்க. அவங்க முன்னாடி பேசுறது கூட அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. நீங்கள் திட்ட மாட்டீங்க, ஆனால் அவங்க பேச பார்த்தாலே பயமாக இருக்கும். ஒருன்னு உட்காந்துருப்பீங்க. அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அந்த பொண்ணு லைட்டாக திக்கி தான் பேசுது. உங்களை பார்க்குறப்ப நல்லா தான் ப்ரெசென்ட் பண்ணுறான், அவங்கள பார்த்தாலும் திக்கிறா. அப்படி தான் அப்படியே போயிட்டு இருக்குது ப்ரெசன்டேஷன். இவன் என்ன இப்படி திக்கி பேசிகிட்டு இருக்கிறா, என் மூஞ்சில் என்ன இருக்குது,
ஸ்ட்ரைட்டாக ப்ரெசன்டேஷன் மட்டும் பார்த்து பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் அந்தளவுக்கு பிடிக்கல, ஓகேவா? வேறு யாராவது ப்ரெசென்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டுருப்பீங்க. அப்போது ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே இந்த மாதிரி மீட்டிங் டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் எடுக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களே அறியாமல் உங்கள் கை அதை எடுத்து பார்க்குது. பார்த்தா அதை ஃபோனை திருப்புவாங்க. ஸோ திருப்பி டேபிள் மேலே வைக்கிறீங்க. பார்த்தா அதே அன்னோன் நம்பர். உங்களை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மெசேஜ் அன்னோன் நம்பர் வரும்போதே உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது லைட்டாக. அதாவது சிரிப்புனா ஒரு க்யூட் ஸ்மைல் தான். அப்படியே சிரிச்சுட்டே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஷையாக இருக்குது. அப்படியே தான் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு பார்க்குறீங்க. அதில் வேறு ஒன்றும் மறுபடியும் எழுதலை, மறுபடியும் அதை நீங்கள் படிக்கிறீங்க. அழகான ராட்சசியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே படிக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. மேம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க லூஸ் மாதிரி. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஃபோனை பார்த்தாலும் சிரிக்கிறாங்க, அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறதுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு ஸ்டாஃப் எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய் ஒரு மாதிரி தடுமாறுது. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. ஒரு அது வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதனால் அவங்க பார்க்கக்கூடாதுன்ட்டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஓகே அது வந்துட்டு எனக்கு பர்சனல், ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி மேம், ஓகே ஓகே ரிலாக்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த வார்த்தையே தான் திருப்ப திருப்ப வருது. திரும்ப ஒரு மெசேஜ் வருது, ஜிம்மி தான் பண்ணியிருப்பார். அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது அது வாய்ஸ் நோட்டாக இருக்குது. என்னது வாய்ஸ் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளூடூத் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க காதில். ஸோ அப்படியே எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணுறீங்க. அதில் அழகான ராட்சசி அப்படின்னு அழகாக பாட்டே பாடுறாரு. அந்த ஒரே வார்த்தை தான், அது மட்டும்தான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ்ஷாக இருக்குது, ஷையாக இருக்குது. அப்படியே நகத்துக்கு அடிச்சுட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஒன்றாட நான் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது. இது கொஞ்சம் டெப்த்தாக போகும். அதனால் இதை நான் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் யாராவது கேட்டு ஒரு ஒன் ஷாட் நான் போடாமல் இருந்தேன்னா ப்ளீஸ் எனக்கு அதை மறுபடியும் டைப் பண்ணி அனுப்புங்க. ஏன் அப்படின்னா சில மெசேஜெல்லாம் எனக்கு காட்டுறதில்ல, சில கமெண்ட் எல்லாம் காட்டுறதில்ல. அதனால தான். மற்றபடி உங்களுக்கு வேலை வைக்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க டியர். சில மெசேஜ் எனக்கு சில கமெண்ட்ஸ் எனக்கு காட்டுறதில்ல, அதனால கேட்குறேன். அப்புறம் வேறு என்ன, ராகவிடியர் என்னாச்சு உங்களுக்கு? நேற்று போட்ட வீடியோ பிடிக்கலையா? நீங்கள் எதுவுமே கமெண்ட்டே பண்ணலை, நான் தேடினேன். அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ண யாரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேர் வேறு மறந்துட்டேன், நல்ல பேர், ஐயோ. அண்ட் தேங்க்ஸ் டியர். நேற்று தேவப்பாவோட வாட்ஸ்அட்டா எஃப்எஃப்க்கு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சிரிச்சிட்டே இருந்தேன்னு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சிரிச்சிட்டே இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எனக்கு தெரியல ஏன் அதுக்கு வியூஸ் போகலன்னு, யாருக்கும் அது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு வேளை பிடிக்கலன்னா சொல்லிருங்கடியா, நான் சீக்கிரமாக அதை அடுத்த ஒரு பாட்டு போட்டு முடிச்சிட்றேன். வேறு என்ன, இப்போ வந்துட்டு இந்த ஒன் ஷாட் இருக்குல்ல, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு பார்ட் போட்டுறேன். இல்லை பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கள், இது எப்படியே நிறுத்திக்கலாம், ஓகேவா? அப்படியே ஷை ஆகிட்டு பாசிட்டிவாக இதுவே வந்துட்டு ஹாப்பி எண்டிங் மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணுன்னு நீங்கள் சொன்னால் உங்கள் விஷ் தான், ஓகேவா? உங்களோட விருப்பம் தான். எனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, இது பிடிச்சிருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் இதோட இன்னொரு பார்ட் வந்துட்டு போடுறேன், ஓகேவா? வேறு என்ன, டியர் நீங்கள் கேட்டிங்கல்ல, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இல்லை எப்படி கொஞ்சம் மோசமாக்கியது இருக்கா? கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. வேறு என்ன ஓகே, அவ்வளோதான். நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது வாட்ஸ்அப் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஹைப் மட்டும் கொடுங்க, ஓகேவா? அப்புறம் எல்லோரும் கமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் நான் ரூடாக சொல்ல, பொலைட்டாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னா எனக்கு அதுவே போதும், ஓகேவா? என்ன நான் கமெண்ட் கேட்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் கேட்பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. அந்த பிஸி டைமில் கூட ஒன் ஷாட்டில் பார்க்குறீங்க, அதுவே எனக்கு இப்போ பெரிய விஷயமாக தான் தோணுது. அதனால் நான் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் முடிஞ்சால் எனக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஓகே? அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதனால் கேட்குறேன். வேறு என்ன ஓகே, லைக்கும் வேணா பண்ணுங்க, வேணாம் அவ்வளோதான். பேசாதீங்க.